ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து கேந்திரிய வித்யாலயாவோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் போகும், அதாவது ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ப்ராசஸ் வந்து நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்ரி ப்ராசஸில் வந்து நம்ம செலக்ட் ஆனோமான்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வெப்சைட்டில் செக் பண்ணலாம். இல்லை வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் வந்து செலக்டட் லிஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க, அதுலேயுமே செக் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு வந்து உடனே காலோ இல்லை மெசேஜோ வந்து நம்மளுக்கு ஃபோனில் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தது வந்து கரெக்டாக கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆக்டிவாக வச்சுருக்க மொபைல் நம்பரை வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம கால் பண்ணும்போது ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து போய் அந்த டாக்குமெண்ட்டை வந்து காட்டணும். ஸோ டாக்குமெண்ட் வந்து எல்லாமே அவங்க கேட்குற டாக்குமெண்ட் நம்ம கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கூட நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை எந்த டைமுக்கு கூப்பிட்டாங்களோ ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். இப்போ கரண்ட்டில் இருக்க இன்கம் சர்டிஃபிகேட் தான். ஏன்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்க இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ அதையுமே அப்டேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதோட பிரிண்ட்டும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, இல்லை ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது. அப்புறம் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கூப்பிட்ற டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக போகணும். அதுவுமே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆன உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டாக இருக்கும். ஸோ கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து 2000க்கு மேலேயே போகும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சதுன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே அப்டேட்டில் வச்சு நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாட்ரியில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து 2 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். 2 வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து ஃபோனை வந்து ஆல்வேஸ் வந்து ரீச்சபிளாக வச்சுக்கணும். அது ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டையுமே கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்கூலில் கூப்பிட்ற டேட்டை வந்து டிலே பண்ணாமல் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்டில் உங்கள்கிட்ட ஏதாவது இல்லாமல் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் போய் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஒரு 3 டேஸில் வந்துடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே ரெடியாக எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.